ஹாய் ஹைஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள அச்சங்கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சுங்க. அன்றைக்கி வீடியோ போட முடியல, எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி போடுறோம். எல்லோரும் வீடியோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்காங்களா டீம் பைஸுங்க? கடை ஒன்றுமே தான் திறப்பாங்க. அது பாட்டுக்கு வந்து கோயிலில் வந்து நடை இன்னும் திறக்கலை. நாங்கள் போனது ஈவினிங் டைம். ஸோ அதனால் 5:30 தான் நடை திறப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெளியே அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நடை திறந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஃபுல் வீடியோவும் போட்டு வச்சுருக்கேன், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இதுதான் கோயிலோட ஃபஸ்ட்டு முன்னாடி. இதில் நேராக உள்ளே தான் ஐயப்பன் சுவாமி இருக்குது. இங்கிட்டு வந்து சைடில் ஃபுல்லாக எல்லாமே சின்ன சின்ன விநாயகர், கிருஷ்ணர், பைரவர் அந்த மாதிரி சுற்றி அந்த ஐயப்பன் சாமியை சுற்றி வெளியில் வந்து எல்லா சாமியுமே இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே போனோன்னே எடுத்தனையும் இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே போனோம். பட் ஆனால் இது வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து கிருஷ்ணர் சாமி இருக்குது. அப்புறம் வந்து இங்கே விநாயகர் சாமி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு சாமி இருக்குது. இந்த இதிலே 2 சாமி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போய் ஐயப்பன் சுவாமியை பார்க்க போனோம். இந்த பாதை வழியாக உள்ளே போனோம்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தை சுற்றி எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. நான் அதுக்குள்ளே போகலை, சரி ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகலை, வெளியே இருந்து மட்டுமே வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்து இதான் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக கோயிலை சுற்றி வந்தாச்சு. இது வந்து வெளியே போகிற பாதை. இதில் நேரம் இந்த சைடு உள்ளே தான் சாமி இருக்குது. இது வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரக்கூடிய பாதை. அந்த தூரத்தில் ஒரு அழகான ஒரு மயில் அழகாக தெரியுது, பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே போய் அந்த சைடோடு போய் சுற்றி பார்த்து அப்படியே இந்த சைடு வந்தாச்சு. அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரலாம். இந்த வழியாக போகணும் சாமி பார்க்கறதுக்கு. இதில் அப்படியே நேரம் உள்ளே இருக்குது, ஐயப்பன் சுவாமி மட்டும்தான் உள்ளே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் என்னென்னா ஜென்ஸ் எல்லாம் சட்டை பனியன் எதுவுமே போட்டு போகக்கூடாது. உள்ளே போய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறணும். அப்புறம் லைனில் நின்று சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்கலை. சாமி கும்பிட்டு அங்கனக்குள்ளே நம்ம பிரசாதம் பண்ணிட்டு அங்கே வந்து சந்தனமும் இல்லாமல் திருநீரும் இல்லாமல் ஒரு அந்த சந்தனம் மணிக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அவங்க லைட்டாக இட்டுலாம் கடையில் கொடுப்பாங்க.
அதை வாங்கிட்டு பூசிட்டு அப்புறம் கோயிலை சுற்றி வந்தாச்சு. அப்படியே காமிச்சிருந்தேன் வெளியே போகிற பாதை அப்படின்னு சொல்லி இந்த வழியாக வந்து அப்படியே கோயிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஓகே கைஸ், கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்படிதான் டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டைம் நாங்கள் இப்போ கோயிலில் இருக்கிற கரெக்டாக மணி வந்து 6 மணி ஆகிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர வழியில் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, தென்காசி டு அச்சங்கோயில் போகிற அந்த பாதையை மட்டும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்த வீடியோவில்